நான் ஒரு பயங்கரமான குடிகாரன். குடி தான் என்னோட வாழ்க்கையவே இருந்துச்சு. குடிச்சிட்டு அங்கங்கே படுப்பேன். ரோடெல்லாம் வண்டியில் ஆக்சிடென்ட்டு இந்தமாரி தான் நடக்கும். வீட்டுக்கு தெளிவாகவே வரமாட்டேன். குடி தான் என்னோட யோசனை. காலைல இருந்தாலும் நைட்டில் இருந்தாலும் 5 மணிக்கு வெடிகாலம் இருந்தாலும் குடி ஞாபகம் தான், 6 மணிக்கு இருந்தாலும் குடி ஞாபகம் தான். எப்பயுமே நான் குடியில் தான் இருந்தேன். இப்படியே தான் என் வாழ்க்கை போச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் சேர்ந்து கொஞ்சம் வாப்பா அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அவனுக்கு இந்த குடியிலேருந்து ஒன்று வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபெல்லாம் வந்து கை கால் ஊந்துடும், இந்த மாத்திரை நீ போட்டோன்னா வெள்ளிவாக்கத்தில் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லே மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. மாத்திரை வாங்கி போட்டு 2 மாத்திரை போடுவேன், 2 கட்டிங் மேலே குடிப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. அது போட்டு கை கால் ஊழல உனக்கு எதுவுமே ஆகல. நான் குடிச்ச குடிக்க அந்த மாத்திரையோட பவரே போயிடும், அந்த அளவுக்கு குடிப்பேன். எப்பவுமே இப்படி தான் என்னோட வாழ்க்கை போச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு குடி மாடியில் எடுத்துன்னு போய் போட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு 15 நாள் இருந்தேன். அப்பயும் எனக்கு ஓவர் குடியாகிடுச்சு. எங்கே எப்படி சொல்லு, 15 நாள் அங்கே உள்ளே இருந்து குடி விட்டேன். 15 நாள். அதுக்கப்புறம் மேலே ஒரு 15 நாள், 1 மாதம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி நீ குடிச்சனா ரத்தம் வாந்தி எடுத்து கை கால் விழுந்துடும்ப்பா, உனக்கு மாத்திரை கொடுக்குறோம், இவ்வளோ பவரான மாத்திரை உங்கள்கிட்ட நான் கையெழுத்து வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அம்மாகிட்ட ஒய்ஃப்கிட்ட கையெழுத்து வாங்கி தான் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதம் கரெக்டாக இருந்தேன். 1 மாதம் கழிச்சு கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் குடிக்க திருப்பி ஃபஸ்ட்டு கீழே தான் விழுந்தேன். அதுக்கப்புறம் சேத்துல விழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து போக ரொம்ப குடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து தெரியல, வாழ தெரியல. வாழாம், என் வாழ்க்கையை விட்டுறணும், ஒன்று செத்துடணும், குடிச்சா ஒன்று செத்துடணும். எனக்கு வாழ்க்கை நடத்த தெரில. பொண்டாட்டி குழந்தை இதெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. தெரிஞ்சது எல்லாமே குடி தான். இப்போ தானா நம்ம செத்துடலாம், ஒன்று சூசைட் பண்ணிடணும், இல்லை ட்ரெயினில் அடிச்சிடணும், 2த்துல என்ன ஒரு முடிவு தான் நான் இருந்தேன். இப்படியே தான் போச்சு. அப்போ என் ஒய்ஃப் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ வேணா இதுக்கு மேலே உங்ககிட்ட வீட்டில் என்னால் அண்டா கொண்டாங்கலாம் பார்க்க முடியல, எல்லாத்தையும் போட்டு குடி ஃபுல்லாக காலில் வீடே ஃபுல்லாக வாங்கி சாப்பிடலாம். அதுதான் இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃபை துரத்தி விட்டாங்க, வெளியே போய்ட்டு வானா நீ அப்படின்னு. அயனாவரத்தில் வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த அருணாக்கா வீட்டில் தான் அவங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்த வராங்க அம்மா. அதனால் அம்மா ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். இப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த அக்கா வந்து சொன்னாங்க, அக்கா உங்கள் பையனை அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் அனுப்புங்க, இதுமாரி குடிக்கிறான்ல, ரொம்ப கீழெல்லாம் ஊந்து விடாறாங்கக்கா சீமா, நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுங்க, அனுப்பிச்சி ஒரே வாட்டி ஜெபம் பண்ண சொல்லுங்கள், பண்ணாங்கன்னா அவங்க வந்து நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துருக்கிறாங்க, கொஞ்சம் ஏந்தி, நான் ஏற்கனவே ஃபுல் போதையில் தான் உட்காந்துருக்கேன், மறக்க முடியாது என்னால், அது ஃபுல் போதையில் உட்காந்துருக்கேன். அதனால் நம்ம வந்து உட்காந்து அந்த உட்காந்து கூப்பிட்டாங்க. அம்மாவிட்ட சொன்னேன், அந்த அம்மா வந்து நான் பார்க்க வரேன், அப்போ எனக்கு 100 ரூபாய் தெரியா, நான் வந்து பார்க்க வரேன்னு கேட்டேன். அந்த 100 ரூபாய் தான் எடுத்துன்னு வந்து என்ன ஏசப்பா நீங்கள் நிற்க வச்சிருக்காரு. அந்த 100 ரூபாய் மூலியம் தான் இங்கே வந்திருக்கேன் நான். அப்புறம் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு 2 வார்த்தை தான் பேசினாங்க. பா நீ ஏசப்பா அவனுக்கு வந்து நல்லவருப்பா, நீ வந்து குடிகாரன் கிடையாதுப்பா. அம்மா ஊர் உலகமே சொல்லுது நான் குடிகாரன் இல்லைன்னு, மனசில் நினச்சது தான், நீ குடிகாரன் கிடையாதுப்பா. ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, தமிழில் ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது, இங்கிலீஷில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தலையில் நீ போய்ட்டு வாப்பா, நீ செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி வேணாம் இது போயிட்டாங்க. அந்த 100 ரூபாய் போய் குடிக்கிறேன், எனக்கு போதை ஏறல. திருப்பி என்ன பண்ணுறது, போதை ஏறலையே, நைட்டெல்லாம் முடிச்சுன்னு இருக்கேன். நம்ம எப்படியே சாவதானா போகிறோம், ஒன்று நான் போயிட்டு ஐசப்பில் எப்படி சூசைட் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் வந்து சூசைட் பண்ணலான்னு பார்த்தா கூட அக்கா வந்து வெயிட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு தான் வீட்டில் இருந்தேன். அவங்க வீட்டில் என்ன பாதுகாப்பாக அண்டா கொண்டா அவங்க வீட்டில் என்ன எடுத்து போட போகிறேன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த நிமிஷம் இல்லைன்னா நான் சூசைட் பண்ணியிருப்பாங்க. சரி அப்பயும் போதை ஏறல. திருப்பி நான் பண்ண என்னோட மிஷின் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துன்னு போயிட்டு எலக்ட்ரிஷியன் பிளம்பரால் தான் செய்கிறேன் நான். அந்த மிஷின் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு விற்றுட்டு 3 குவார்ட்டர் வாங்கி வந்தேன். மறக்கவே முடியாது. 3 குவார்ட்டர் வச்சா குடிகாரங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு. 3 குவார்ட்டர் எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு 20 நிமிஷத்தில் குடிக்கிறேன் 3 பாட்டில். ஆனால் எனக்கு போதையே ஏறல. திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏசி ஓடின்னு இருக்கு வீட்டில். அந்த ஏசி பல்பெலாம் உடச்சி எடுத்துன்னு போயிட்டு திருப்பி போட்டு குடிக்கிறேன். அப்பயும் எனக்கு போதை ஏறல. அப்போ தான் நான் யோசனை பண்ணுறேன்,
ஆகா ஒரு 3 மணி இருக்கும் மதியானம் இந்த டைமில். என்னடா இது 5 குவார்டர் குடிச்சிருக்கிற வரைக்கும் போதையே ஏறல எனக்கு. அப்போ தான் யோசனை பண்ணுறேன். அண்ணாலம்மா வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க ஜோம் பண்ணாங்களே, அந்த அம்மா ஏதோ தள்ள கையை வச்சு பண்ணிட்டுக்கிறாங்க அப்படிதான் நினச்சேன். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்த செவ்வாய்க்கிழமை ஒய்ஃப் வந்து சுத்தமான வெளியே போன்னு தொத்திட்டாங்க. நாங்கள் தனியாக தான் இருக்கோம். அவங்களும் அவங்க அம்மா ஆகிட்டு போயிட்டாங்க, நானும் தனியாகிட்டேன். ஸோ சுத்தமாக இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து 1 வாரம் வந்தேன், 2 வாரம் ஆச்சு குடிக்கல. அப்போ வந்து எல்லாம் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. சந்தில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்க பரவாயில்ல, இப்போ 1 வாரம் குடிக்காமல் இருக்கான், பரவாயில்ல 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கோசம் அம்மா வந்து மீட்டிங் கோசம் செவ்வாய்க்கிழமைனா அவங்க எனக்கோசம் பாஸ்டிங் இருந்து வருவாங்க. அது என்னால் மறக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை 1 வருஷம் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டு எனக்கோசம் வருவாங்க. நான் வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தான், எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இருந்தது ஒரு 10 கஸ்டமர் தான். எல்லார் வீட்டில் குடிச்சிட்டு போனேன், எந்த வீட்டில் என்ன சேர்ப்பாங்க. காலையில் 7 மணிக்கு குடிச்சிட்டு போவேன். ரெண்டு மேலே என் மேலே வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி என்ன பேசாது, மேலேயும் ஃபுல்லாக சாரை என்ன தடிக்கும். அப்போ எந்த கஸ்டமர் எனக்கு வேலை கொடுப்பாங்க? ஒருத்தர் கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க தெரியாத கொடுத்துட்டு அவர் பயந்துன்னு இருப்பாங்க. காசு எத்தனை ஓடுருவானா இருப்பானா செய்வானா அப்படிதான் நினைப்பாங்க. நிஜங்க, சத்தியம், காட் ப்ராமிஸாக எனக்கு நடந்தது, அதான் சொல்கிறேன். இப்படிதான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அம்மாட்ட வருவார். 1 வருஷம் ஆச்சு. வேலை இருக்காப்பான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு வேலை இல்லைன்னு. வேலை எனக்கு அசிங்கமாக இருக்கும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. அம்மா வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உன்னை கடவுள் வந்து உயர்த்துவாருப்பா, உன்னை கடவுள் ஒரு உயரமான இடத்துக்கு நீ போப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன், அழுதான் வருது. நான் நினைப்பேன், உங்களால் வேணா நான் குடியை வேணாலும் விட்டுருக்க முடியும், சரிங்களா? உயர்வு இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி உயர்வு இருக்கு? நம்ம தான் படிக்கவே இல்லையே, சுத்தமாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு எப்படி உயர்வு இருக்கும் அப்படின்ச்சு. ஆனால் எனக்கு வார வாரம் ஜோமா கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் வந்து ஒரு 4 பேர் போனோம், ஃப்ரெண்டுங்க தான். இந்த ஸ்டார் ஹோட்டலில் பேர் சொல்ல விரும்பல, எக்மூரில் தான் இருக்குது. ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு வேலை வருதுடா, 20,000 சம்பளமா, வரீங்களா வரியாடான்னு கேட்டேன்னா, நான் எங்கன்னா படிக்கவே இல்லை சுத்தமாக, நான் எங்கன்னா நான் ஸ்டார் ஹோட்டலில் எடுக்க போகிறாங்க வேலைக்கு அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டலில் போகணுன்னு வெல்கம் பண்ணி கூப்பிட்றாங்க லேடிஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி துரத்தி தான் விட போகிறாங்க, டீ காஃபிலாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனோன்னே 3 பேர் பயங்கரமாக பேசினாங்க. நான் அவங்க எந்த வேலை சொன்னாலும் நான் உள்ளே செய்வேன். நான் வந்து கம்மனு வரமா உட்காந்து நேசப்பா அவங்களுக்கு என்ன சித்தமோ நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10,000 என் ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், 10,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கச்சா எனக்கு போதும். ஒரு மாதத்துக்கு 10,000 சம்பளம் ஆச்சு. எல்லாம் ஆஃபீஸ் வேலையாக போகிறாங்க. இந்த எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வேலை ஏன் தான் கற்றுவாங்கன்னு தெரில. எந்த பொம்பளையுமே கூட மாற்று, ஒரு ஃபேன் லைட்டு மாட கூட யாரும் கூட மாட்டாங்க. இப்படி தான் நான் இருந்தேன். கடவுள்னு இது பிளம்பிங் எலக்ட்ரிக்லேருந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கினேன். கொஞ்ச நாள் பொறுத்து அது உள்ளே வேலை கிடச்சிது. உள்ளே வாங்கப்பா 4 பேர் மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறார். 4 பேரை வந்து என்னை கூப்பிட்டு பேசினார், ஒருத்தராக கூப்பிட்டு பேசினார். 3 பேர் வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டாரு. என்னை மட்டும் நிற்க வச்சார். ஏசப்பா நீ மட்டும் நில்லுப்பா, நீ மட்டும் செலக்ட், இந்த பையனை மட்டும் நிற்க வைங்க, இந்த 3 பேரை அனுப்பிச்சிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது, நம்ம அவங்க தெய்வத்தில் தான் வந்தோம், அவங்களே அமுச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தான் இதை இட்டுன்னு வந்தாங்க. அவங்களே அமுச்சு விட்டாங்க. ஏசப்பா என்ன நிற்க வச்சாருன்னா, அப்போ அது சரி வாப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம் சொல்லிட்டு மேலே இட்டுன்னு போயிட்டாங்க. என்னால் மறக்கவே முடியாது அந்த இடம். உள்ளே இட்டுன்னு போனால் எக்ஸாம் ஹால் மாரி போடுது. அப்போ நம்ம படிக்கவே இல்லை, எங்கே போயிருக்கோம் ஸ்கூல் சைடு, எக்ஸாம் ஹால் பேர் கூட தெரியாது, டிவியில் தான் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாம் ஹாலுக்கு இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சாங்க. ஃபார்மை போல ஒன்று கொடுத்துறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் டேபிள் போட்டு எல்லாம் ஒரு 30-40 பேர் லேடிஸ் வந்துருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாரும் வந்துருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸாம் எழுதுகிற மாரி. என்னன்னா நீ படிச்சிருக்க, எங்கே ஒர்க் பண்ணிருக்க, இதுக்கு முன்னாடி வாங்க. நம்ம தான் எங்கேயும் ஒர்க் பண்ணலையே, நம்மளும் எந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, நம்ம எங்கே வீட்டுக்குள்ளே போகிறது, எங்கெங்க ஒர்க் பண்ண எந்த ஜாப்பும் நம்ம செய்யலையே. நான் அப்போ சொன்னேன், சார் நான் ஓனாக பண்ணியிருந்தேன், வேலை வந்தால் செய்வோம், இந்த ஆஃபீஸும் செய்யலை சார். சரிப்பா அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு எழுத போனாங்க. என் பேர் எங்கே எழுதணுன்னு எனக்கு தெரில, எல்லாம் எழுதுறாங்க. உட்கார வச்சு திரும்பி பார்க்குறேன், ஏந்து ஓடி andலாம் வானா உள்ள ஏந்து நம்ம வெளியே திரும்பி பார்க்குற கதவு மூட்டுருவாங்க. நிஜம், காட் ப்ராமிஸ். நான் ரொம்ப நேரம் உட்காந்து ஏன் தான் ஓட முடியல, கையெல்லாம் ஊதுறது அசிங்கமாக இருக்கும்ல. லேடிஸு ஜென்ஸு எல்லாம் டீசெண்டாக இன் பண்ணின்னு
ஷூக்கெல்லாம் போட்டுன்னு ஸ்டைலாக இருக்காங்க. நம்ம ஒரு மாதிரியா இருக்கோமே. ஆனால் குடியை விட்டேன். அம்மாவால் வந்து 1 வருஷம் ஃபுல்லாக குடியெல்லாம் விட்டேன். அந்த ஒரு இது. ஆனால் வந்து என்ன பண்ணனே தெரில. அப்புறம் ஹெச்ஆர் கிட்ட வந்து வாப்பா என்னப்பா, இல்லை சார் எனக்கு எழுத வராது. கிட்ட போய் சொன்னா அசிங்கமாக இருக்கணும். கிட்ட போய் எனக்கு எழுத வராது சார் அப்படின்னு சொன்னேன். சரி கொடுப்பா, ஃபார்ம்லாம் கூட நான் ஃபுல்லாக பண்ணுறேன். அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, இந்த கம்பெனிக்கு எதுக்கும் உனக்கும் சம்மதம் இல்லை, ஏதோ ஒன்று தவறுதல் ஆயிடுச்சுன்னா அது போல் வந்து எழுதுறாங்க. அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, என் பேர் எங்கே எழுதுனது லாஸ்ட்டு கையெழுத்து மட்டும் போடுவாப்பா, அதுனா தெரியுமான்னு கேட்டாங்க. அது தெரியுமான்னு, ஏன்னா ரசீதியில் போட்டு பழக்கம். நகை வைப்போம்ல, அங்கே ரசீதியில் போட்டு பழக்கம். அது உண்மைங்க, பிரமிஸ் இதெல்லாம் நந்தது எனக்கு. அதனால் பார்த்தோன்னா போடும் சார் நான் சொன்னேன். உள்ளே இட்டுன்னு போனார். சப்பா உள்ளே இட்டுன்னு போகிறவங்களுக்கு என்ன சித்தமோ 20,000 சம்பளம்னு சொன்னோன்னு பெரிய விஷயம், சந்தோஷமாயிடுச்சு. 20,000 இல்லை, 10,000 5,000 என்னால் பார்க்க முடியாத இடம். 20,000 ஏசப்பா பார்த்தா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு காணிக்கை வந்தோன்னே ஏசப்பா கற்று வச்சேன், உயர்த்தப்பட்டேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஏசப்பா கற்று வைக்கிறேன். ஒரு மாதம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. எங்களோட தேவைக்கு எது மிஸ் ஆனாலும் கடவுளுக்கு நான் மிஸ் பண்ணாதேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனேன். கொஞ்சம் லைன்லேருந்து ஏசப்பா இந்த வேலை எனக்கு வேணான்னு 20,000 சம்பளம் கொடுத்து ஏசி வேலை கற்றுக்கினேன். ஏசி மெக்கானிக்காக உள்ளே அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே டெக்னீஷியன்ட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் மாறி போட்டு ஏசியில் போயிட்டேன். எலக்ட்ரிஷியன் பிளம்பர் அதுலேருந்து ஃபுல்லாக வெளியே வந்து ஃபுல்லாக ஏசி மெக்கானிக்காக ஃபுல்லாக டோட்டலாக மாறினேன். ஃபுல்லாக ஒரு 3 மாதம் ஆச்சு வேலை கற்றுக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு, நான் கொஞ்சம் வேலை எனக்கு கற்றுக் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கும் 20,000 சம்பளம் தான், எனக்கு 20,000. நான் ஏசி மெக்கானிக், எலக்ட்ரிஷியன் பிளம்பர். ஒன்று உன்னை அடிப்பேன், இல்லை அசிங்கமாக கேட்பேன். அப்படின்னா என் கூட வா, இல்லைன்னா வானாரு. நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, அசிங்கமாடாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட வந்து வேலை கற்றுக்கிறேன்னு சொன்னேன். நான் போய் நான் வேலை கற்றுக்கினேன். அடுத்த 6 மாதத்தில் அவர் எனக்கு ஹெல்ப்பர். உள்ள ஏசப்பா அங்கே நிற்க வச்சார் என்ன. அதுக்கப்புறம் உள்ள அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சீனியர் டெக்னீஷியனுங்க. நான் 1 நாள் 2 நாள் லீவ் போட்டேன்னா நீங்கள் ஒரு சீனியர் டெக்னீஷியனுங்க, நீங்கள் மல்ட்டியாக பார்க்குறவங்க, நீங்கள் இல்லை நான் ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு மேலே நான் நிறைய ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஏசப்பான் வந்து ஃபுல்லாக ஏசி மேக்கர். ஒரு நிமிஷம் தான் என்ன மாற்றினார். ஏசி லைனில் எலக்ட்ரிஷியன் பிளம்பர்னா அப்பாயிட்ட கற்றுக்க இந்த 10 வருஷம் தான் வேலை செஞ்சேன். ஏசப்பா இது ஒரு எப்படி சொல்ல, ஒரு 6 மாதத்தில் இந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ என் லைனு ஃபுல்லாகவே ஏசி லைனாக மாறிச்சு. எலக்ட்ரிஷியன் பிளம்பர் பிடிக்கலன்னு சொன்னாலும் ஏசப்பாட்டா என்ன கேட்டாலும் அது எனக்கு நடந்துச்சு. சரிங்களா, ஏசப்பாட்டா நான் என்ன கேட்டாலும் அது நடந்துச்சு. இப்போ நான் ஏசியில் அந்த ஆஃபீஸ்லேருந்து நான் ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். இப்போ என்னோட வருமானம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. 10,000 ஏசப்பாட்டை நான் கேட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ தராருன்னு நினைக்கிறீங்க? கம்மி. ஒரு 70,000 80,000 கொடுக்குறாரு மாதம். ஒரு மாதம் வருமானம் எனக்கு 70லேருந்து 80. எனக்கு கணிப்பே இல்லை. எனக்கு அம்மா எனக்கு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. குடியிலேருந்து வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, நீ ஊழியம் பண்ண வைப்பான்னு. நான் பண்ணணும் என் குடும்பத்துக்காக. எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் நிறைய சாட்சி சொல்லணும். நான் சொல்லணும்னா நீ ஃபுல்லாக சொல்லின்னு போயினே இருக்கணும், அவ்வளோ இருக்குது, சொல்ல முடியல. கர்த்தரை எனக்கு நிற்க வச்ச நன்றி. என் ஒய்ஃபு எங்கள் அம்மா கொஞ்சம் பேசுவாங்க. அவங்க எவ்வளோ அனுபவிச்சாங்க இந்த குடியில் இருக்கும்போது. அம்மா நம்ம குப்பையில் இருந்ததை காட்டலாமா? குப்பையில் நான் இருந்தால் நம்புவேன். சரவணா ஸ்டோர் யாருக்கெல்லாம் தெரியும்? சும்மா கை தூக்கும், பாடி சரவணா ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியல. அது பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்தது தெரியுமா? அங்கே நான் பார்த்துன்னு இருந்தேன். காமிக்கிட்டம்மா இப்போ பார்க்குறீங்களா நீங்கள்? ஏசப்பா எப்படி ஒரு குழந்தை நம்ம கீழே வந்துட்டோன்னோ எப்படி ஏசப்பா தூக்கி நம்மளை கழுவுவார். ஒரு பசங்களை நம்ம எப்படி கழுவி வைப்போம், கீழே சேத்துல வந்துட்டோம், அந்த மாதிரி அந்த தூக்கி கழுவி இருக்காரு. பார்க்குறீங்களா நீங்கள்? பாருங்க. தான் நான் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்படிதான் இருந்தேன் நான். மேலெல்லாம் அடி சேரு எங்கே விழுந்து கிடப்புன்னு எனக்கு தெரியாது. ஏசப்பா என்னை எப்படி தான் தூக்கி கழுவி இப்படி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து சென்னையில் என்னை யாரும் நம்பலை. ஒரு வீட்டில் கூட என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. ஐயோ இந்த பையனா ஏன்னா ஃபேனை கொடுத்தா கூட எத்தனை தரமாட்டான்ப்பா, அவ்வளோதான்ப்பா இவன். நாங்கள் இன்னைக்கு அமெரிக்காலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரதீப் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், எனக்கு யாரும் இங்கே சென்னையில் தெரியாது. அம்மாகிட்ட சொல்லுவேன் நான், எனக்கு சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஒரு 2 ஏசி பண்ணி கொடுங்கப்பா. போன வாரம் கூட நான் இப்போ பண்ணி கொடுத்துருவேன் அந்த கஸ்டமரு. இன்னும் பெரிய பெரிய வீட்டில் தான் போகிறேன்.